பைபிள் அழகா சொல்லுது, அவர் என் ஆவியை தேற்றி அல்ல, அவர் என் சரீரத்தை தேற்றி அல்ல, அவர் என் ஆத்துமாவை தேற்றி. இந்த சோல் இருக்கு பார்த்தீங்களா, இந்த சோலை நீங்கள் நல்லா ஸ்டடி பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் இந்த உலகத்தில் எந்த பெரிய காட்டு மிராண்டிக்கு ஆசீர்வாதமாக இருந்துடலாம். இஃப் யூ அண்டர்ஸ்டாண்ட் த நேச்சர் ஆஃப் த சோல். ஏன்னா எல்லாருக்குள்ளேயும் சோல் இருக்குது. சோல்னா வீக் பாயிண்ட்டுன்னு அர்த்தம். எல்லாருக்குள்ளேயும் ஒரு வீக் பாயிண்ட்டுன்னு ஒன்று இருக்குது. அந்த வீக் பாயிண்ட்டை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா யூ கேன் பி பிளெஸ்ஸிங் டு எனி ஒன். அந்த வீக் பாயிண்ட் என்னென்னா, இட்ஸ் அ பிளேஸ், இட் மே பி லாங்கிங் ஃபார் மணி ஆர் லாங்கிங் ஃபார் லவ் ஆர் லாங்கிங் ஃபார் சம்திங். இயேசுநாதர் அந்த ஏரியாவை தான் சாட்டிஸ்ஃபை பண்ண விரும்புகிறார். ஏன்னா பைபிள் அழகாக சொல்லுது, அவர் என் ஆவியை தேற்றி அல்ல, அவர் என் சரீரத்தை தேற்றி அல்ல, அவர் என் ஆத்துமாவை தேற்றி என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். பாடி கனெக்டட். இந்த பாடி கனெக்டட் எங்கே வருதுன்னா சோலுக்கு போய் தான் வருது. சோல்னு ஒன்று இருக்க தெரியும். சோலுக்குள்ளே எத்தனை ரூம் இருக்குன்றதை நம்ம பார்க்கணும். இந்த சோலில் வந்து நான் மேட்ருக்கு போகிறதுக்கு முன்னாடி ஆவியான பேசினா சில விஷயம் லைட்டாக டச் பண்ணிட்டு போகிறேன். வில் இருக்குது, மைண்ட் இருக்குது, இது இருக்குது, ஃபீலிங்ஸ் இருக்குது, உணர்ச்சி இருக்குது. இதில் வந்து நீங்கள் வேறு எந்த ஏரியாவில் இருந்தாலும் அது கட்டாயம் அந்த ரூட்டுக்கு வரணும். ஆனால் அந்த மூணில் ஒரு ரூட்டுக்கு வந்தால் தான் நீங்கள் பாடியோட அந்த மீட்டிங் பாயிண்ட்டுக்கு வரீங்க. அதனால தான் சிலருடைய ப்ரீச்சிங் அப்படி இருக்கும். ஏன்னா அவங்க சோலில் வாங்கி அதை ஃபீலிங்ஸு கொண்டு வந்து அதை ஃபிசிக்கலாக ரிலீஸ் பண்ணிட்டு இருப்பாங்க பாடியில். நீங்களும் அவ்விதமாக இருக்க கற்றுக்கொள். தேவனுடைய வார்த்தை உங்கள் ஆத்மாவின் முழு பகுதியை நிரப்புவதாக. ஆத்மாவில் மைண்டுன்னு ஒரு இடம் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே போய் உட்காந்துடக்கூடாது. ஆனால் அங்கே போய் உட்காந்தாலே ஆட்டோமேட்டிக் இது எல்லாமே செயின் ரியாக்ஷன் தான். உணர்ச்சி எதை தெரியுமா கேட்கும்? மைண்டு எது சொல்கிறது தான் கேட்கும். மைண்டு வந்து உள்ளுக்குள்ள ஒரு பாம்பு வந்துருச்சு அப்படின்னா உங்கள் உணர்ச்சி ஃபுல்லாக மாறும். மைண்டு வந்து நாளைக்கு உலகம் அழிய போகுதுன்னா இன்றைக்கி உங்கள் உணர்ச்சி மாறும். ஸோ யுவர் ஃபீலிங்ஸ் ஆர் கண்ட்ரோல் பை மைண்டு. அந்த மைண்டை வந்து வேர்டை வச்சு கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ஃபீலிங்ஸ் ஃபுல்லாக அப்படியே